முடித்து இங்கேருந்து தாலுக்கேசையான நமது அண்ணன் வந்து சுரேந்தர் அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா முதல் 3 மதிப்பெண் எடுத்தவங்களுக்கு வந்து ஓஎம்ஆர் ஷீட் கொடுத்து உங்களை மோட்டிவேட் பண்ணுவாங்க. சரிங்களா? 169 மதிப்பெண் எடுத்த அந்த நட்சத்திர நாயகி திரு காயத்ரி அவர்கள், அவங்க தான் ஃபஸ்ட்டு. காயத்ரி, இரண்டாவது மதிப்பெண் எஸ் ஐஸ்வர்யா 158. மூன்றாவது மதிப்பெண் எஸ் சஜித்குமார் 150. அனைவரும் வணக்கம். எல்லாம் எப்படி இருக்கீங்க? குரூப் 4 ப்ரிப்பரேஷன் எப்படி போகுது? லாஸ்ட்டாக யார் குரூப் 4 குரூப் 2 எழுதிருந்தீங்க போன இயரில்? எல்லாம் ஃபஸ்ட் டைமா இல்லை ஆல்ரெடி எழுதிருக்கீங்களா? ஃபஸ்ட் டைம் எல்லோரும் எழுதிருக்கீங்களா? எழுதாதவங்களுக்கு தெரியும். எழுதாதவங்களுக்கு என்னென்னா இன்னும் ஒரு 21 நாள் தான் இருக்குது. இந்த 20 நாள் வந்து நல்லா யூஸ் பண்ணிக்கோங்க. உடம்பு நல்லா பத்திரமா பார்த்துக்குங்க. காய்ச்சல், தலைவலி இந்த மாதிரி எந்த பிரச்சனையும் ஏற்படாத பார்த்துக்குங்க. டெய்லியும் கரெக்டாக 6 மணி நேரம் தூங்குங்க. இல்லை உடம்பு கிட முடியலன்னா ஒரு 7 மணி நேரம், அவ்வளோ அதுக்கு மேலே தூங்கக்கூடாது. அதுக்கு மேலே தூங்கினா சோம்பேறித்தனம் வந்துடும். அப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம வந்து படிக்கணும்னு வந்திருக்கோம். காலேஜ் முடிச்சுட்டு ஏதோ ஒரு ப்ரைவேட் வேலை போய் ஜாலியாக சுற்றலான்ட்டு இல்லாமல் நம்ம வந்து படிக்க வந்திருக்கோம். படிக்கிற அந்த இடத்துல வந்துட்டு உங்கள் பெஸ்ட்டை காமிக்கணும். இல்லைனா நம்ம உறவினர்கள் அக்கம் பக்கத்தில் இருக்கவங்களும் வந்து நம்மளை கேலி பண்ணுவாங்க. போனதாட்டி குரூப் 4 எழுதி ஒரு 5 மார்க் 10 மார்க்கில் விட்டவங்க யாராவது இருக்கீங்களா? ஏன்னா நானும் போலீஸ் எக்ஸாம் எழுதியிருந்தேன். அதில் 1 மார்க்கில் தோல்வி அடைஞ்சிட்டேன். திரும்பியும் என்னுடைய முயற்சி வந்து தொடர்ந்து முயற்சி பண்ணி திரும்பி எஸ்ஐயாக செலக்ட் ஆகிருக்கேன். அந்த மாதிரி தான் உங்களுக்கும். என்னென்னா ஐயா திருவள்ளுவர் சொல்லிக்கிற மாதிரி தான், சென்றெடுத்தா செலவிடாத தீதுவரி நன்றின்பால் உயிப்பது அறிவு. அந்த திருக்குறளுக்கு ஏற்ப என்னென்னா நம்ம படிக்கணும் வந்துட்டோம். வந்த இடத்துல நல்லா வெல் ஃபோக்கஸ்டாக நல்லா ப்ரிப்பேர் பண்ணி நல்லா படித்து அந்த குரூப் 4ல் நல்லா மார்க் 170க்கு மேலே போடுறோமா, அது எடுத்தால் தான் நம்ம வந்து படித்ததுக்கான ஒரு அர்த்தமே வந்ததுக்கான ஒரு அர்த்தமே. 21 நாளில் ஒரு ஃபஸ்ட்டு ஒரு 5 நாள் என்னென்ன புதுசாக இன்னும் படிக்கலையோ அந்த புதுசு மட்டும் ஒரு 5 நாள் படிச்சிருங்க. மீதி இருக்க ஒரு 5 நாள் வந்து ரிவிஷன் மட்டும்தான். ஃபஸ்ட்லேருந்து ஒரு 1 இயராக படிச்சுட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அந்த 1 இயரில் என்னென்ன படிச்சிருக்கீங்களோ அது எல்லாமே இந்த ஒரு 5 நாள் ரிவிஷன் பண்ணிட்டு போயிடணும். இல்லைன்னா அங்கே போய் ஞாபகம் வராது, பதட்டத்தில் எதுவும் ஆயிரும். அதே மாதிரி 20 லட்சம் பேர் அப்ளை பண்ணியிருக்காங்க. அதெல்லாம் மைண்டில் எடுத்துக்காதீங்க. உனக்கு தேவை ஒரு போஸ்ட்டு. அந்த போஸ்ட் நீங்கள் என்ன உங்கள் மேலே நம்பிக்கை வைங்க போதும். ஓகேவா? அதே மாதிரி எக்ஸாம் காலுக்கு 1 மணி நேரத்துக்கு முன்னாடி போயிருங்க. நான் போனதாட்டி குரூப் 4 எக்ஸாம் மேலே தான் போனேன். என்னாச்சுன்னா ஏவிஎஸ் காலேஜ் வந்து 2 காலேஜ் இருக்குது, இன்ஜினியரிங், ஆர்ட்ஸு. நான் இன்ஜினியரிங் நினச்சி போயிட்டு அங்கே பார்த்தா இன்னொரு காலேஜ். அப்புறம் அந்த காலேஜ் போகிறதுக்குள்ள கரெக்டாக எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. அதனால் ரெஸ்ட் ரூம் எங்கேயும் போக முடியல என்னால். அதனால் அன்றைக்கி எக்ஸாமே ஒழுங்காக பண்ணல. அந்த மாதிரி நீங்கள் 1 மணி நேரத்துக்கு முன்னாடியே போயிருங்க. போயிட்டு நல்லா ஃப்ரீயாக இருங்க, ஹாப்பியாக போங்க. அப்போ தான் அவங்க வந்து திங்க் பண்ண வரும். இல்லைனா மைண்டே ஒத்துழைக்காது. சரி, ஓகே. எல்லோரும் நல்லா பண்ணுங்கள். ஆல் தி பெஸ்ட் எல்லாம் அனைவருக்கும். இப்போ வந்து நீங்கள் ஃபுல் டெஸ்ட் வந்து இன்னும் 3 டெஸ்ட் இருக்குது. சார் சொன்ன மாதிரி 31ஆம் தேதி வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் மட்டும் ஒரு 200 கொஷின் இருக்கும். புரியுதுங்களா? அதை நீங்கள் வந்து தமிழ் வந்து எவ்வளோ நீங்கள் வீக்காக இருக்கிறீங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்காக அந்த டெஸ்ட்டை நீங்கள் கண்டக்ட் பண்ணி பாருங்கள். உங்கள் வீட்டு பக்கத்தில் படிக்கிறவங்ககிட்டையும் நீங்கள் சொல்லுங்கள். ஃப்ரீ டெஸ்ட்டு தான். எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம வந்து டெஸ்ட்டு போட்டு பார்க்குறோமோ அதுதான் நமக்கு வந்து பின்னாடி பலனளிக்கும்.